இந்த கான்டாக்ட் இமேஜ்ன்றது ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமான பாயிண்ட் கூட நான் கவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் இனிமேல். இது எல்லாமே அப்படியே எடுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்க பேக் வரும். இந்த ஃபார்ம் ரூல் தான். ஃபார்ம் ரூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்றேன். வாங்க பின்னால இதை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மாதிரி சொல்லாதீங்க. இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு வயசு தகுந்த மாதிரி, ஃப்ரெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி, ரிலேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி, எல்டர் பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி, ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, பிசினஸ்மேன் தகுந்த மாதிரி, எம்ப்ளாய்க்கு தகுந்த மாதிரி இந்த இது நெக்ஸ்ட் வாங்க. இந்த ஒரு 8 பாயிண்ட் வருது. இதை கவனிங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. கவிஞர் ரியலி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? பேஷன்ஸ், உணர்ச்சி. எஸ், ஐ அம் பிகம் ஏ கோடீஸ்வரன். நான் கான்டாக்ட் பண்றவரே அவரை நான் கோடீஸ்வரன் ஆக போறேன். பேசும்போது அந்த அந்த உணர்வு வரணும். ஐ அம் பிகம் ஏ கோடீஸ்வரன். கவிஞர் கண்டிப்பா சொல்லுங்க. ஐ அம் பிகம் ஏ கோடீஸ்வரன். ஐ அம் பிகம் ஏ crorepati. ஐ அம் பிகம் ஏ crorepati. ஐ அம் பிகம் ஏ crorepati. இப்போ அந்த உணர்வு வேணும். அவர் என்ன சொன்னாங்க? ஸ்மைலிங் செலப்ரேட்டிங் சி சி இங்க பாஸ் அளவு பாக்குது. அப்படியே யாருக்கு சிரிப்பு வருதோ, இந்த சிரிப்பு, இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் வருதோ, அவங்க ஆட்டோமேட்டிக்கா மயில் ஆயிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒன் மேல் ஆயிடும், அப்படியே 5 மேல் ஆயிடும், அப்படியே 10 மேல் ஆயிடும், அப்படியே 20 மேல், 50 மேல். பேசணும் சரிங்களாமா? மனம் தமிழ் சொன்னால மனம் என்று சிரித்தால் வாய் விட்டு சிரித்தால், வாய் விட்டு சிரித்தால் அந்த மாதிரி அந்த ஒரு சிரிப்பு எப்பவுமே எஸ் அந்த சிரிப்பு வந்தா என்ன ஆயிடுமா? ஆட்டோமேட்டிக்கா அடுத்து 1 மேல் ஈஸியா முடிச்சிருவாரு. என்ன சார் ஃபீலிங் பண்ணா அவ்வளவுதான். வரலாற்று கூட வராது. அந்த வீடியோ போட்டோம்னு சொல்லுவோம். அந்த வீடியோ காட்டுங்க. அப்போ சொல்றது வரலாற்று கூட மூதி நீ இதுக்கு ரொம்ப நான் எங்க போறது கேட்டுதானே நான் சொல்லுவோம். கேட்டுதானே சந்தோஷம் இல்லையா? ஒண்ணு கொடுத்து கை கொடுத்து பேசலாம். அது எத்தனை 2ஆம் பாயிண்ட் ஸ்மைலிங். 3ஆம் பாயிண்ட் என்னது? கை கொடுக்கும் போது தெரியுமா? எஸ், கை கொடுக்கும் போது இவர்கிட்ட எதுவும் மன்றது இருப்பா, இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும், அந்த ஃபீலிங் வரும். கமிட்டட் கமிட்டட். 3வது கண்ணை பார்க்கணும். கண்ணும் கொள்ளையடித்தால் அங்க போகக்கூடாது. அந்த அந்த கண்ணும் போகக்கூடாது. நெக்ஸ்ட் 3வது பாடி லாங்குவேஜ். இங்க நிறையவே பேர் பாடி லாங்குவேஜ். இந்த நோண்டிட்டு இருப்பான், நோண்டிட்டு கை கொடுத்தா இப்படி நோண்டிட்டு கான்பிடன்ட், பாடி கான்பிடன்ட், செல்ஃப் கான்பிடன்ட் வேற நடக்குமா? நெக்ஸ்ட் வருங்க. நாளைக்கு தும்பிக்கை நம்பிக்கை. செல்ஃப் இமேஜ். உன்னுடைய இமேஜ் நீதான் ப்ரூவ் பண்ணணும். உன்னுடைய இமேஜ் நீதான் ப்ரூவ் பண்ணணும். வேற யாரும் வர மாட்டாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ப்ரூவ் பண்றதுக்கு 60 வயசு ஆயிருந்தது. ஆனா ஒரு நல்ல வாய்ப்பு, புரியுதா? அதுக்கு நிறைய சேக்ரிஃபைஸ் வேணும். சொன்னார்ல எஸ் சார், எஸ் சார். இது மட்டும் அப்ளை சொல்லுவார். உன்னை கண்டிப்பா உன்னுடைய இமேஜ் உயர்த்துவாங்க. அந்த இமேஜ் செல்ஃப் இமேஜ் திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து என்னது? பெஸ்டியா பீஸ்டா என்ன தெரியல. என்னது? அதெல்லாம் தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேது. இப்பவே இடவன் போடலாம் போறானா அண்ணாத்தா வருதா? அவரு கூட நான் போட்டி போடுறேன். யார? சிம்பு. என்ன படம்? தொடரும் ஏதோ சொல்றாங்க. தவிர ரசிகர் தான் பண்ணிருக்காருங்க. நான் அந்த மாதிரி என்ன பேசுறேன் சார். நான் சொல்றேன், அவங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அவங்க இமேஜ் வியாபாரம் பண்றதுக்காக எப்படி எல்லாம் பண்றாங்க. எஸ்ஆர்னோ கவிதை உன்னுடைய இது யார் பார்க்காத மூஞ்சி பார்க்க வைக்கணும்ல. யாரால முடியும்? உன்னால தான் முடியும்.
அவங்க இமேஜ் யார் உயர்த்தணும்? நீ தான்ப்பா உயர்த்தணும், நீ தான்ப்பா கான்டாக்ட் பண்ணணும், நீ தான்ப்பா பேசணும். உன்னை யாரோ பேச வச்சாலே நீங்க வந்து உட்காந்துருக்க, உன்னை யாரோ கான்டாக்ட் பண்ணாலே நீங்க வந்து உட்காந்துருக்க. அது ரெடி? நெக்ஸ்ட் என்னது? 30 செகண்ட் ரோல். வளவள குளவளன்னு பேசக்கூடாது, டவுன்னு இருக்கக்கூடாது. வார்த்தைகள் உருவாக்கணும். நச்சு சொன்ன கரெக்டாக சொல்லாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் அளவோட பேசணும். கமிட்டட்? இந்த 8ல எல்லா இதுமே ஃபாலோ பண்ணலாம். நீங்க சோதனை பிளான் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம், லிஸ்ட் போடுறது ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே லிஸ்ட் போடுறதை விட இது 3 பேசிக்குமே இந்த 8 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இப்போ ரெண்டாவது பேசிக் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கான்டாக்ட் இன்வைட். பெரிய கிளாஸ் 100%ல 40% ரிசல்ட் கான்டாக்ட் இன்வைட் தான் வரும். நீ கான்டாக்ட் அண்ட் இன்வைட் இருக்கு இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. எதுல ரிசல்ட் வருது? கான்டாக்ட் இன்வைட். லிஸ்ட் போடுறது, லிஸ்ட் போட்டுட்டு கான்டாக்ட் இன்வைட்ல தான் 40% ரிசல்ட் இருக்குங்க. அதனால மிகவும் மதிப்பு வாய்ந்தது கான்டாக்ட் இன்வைட். ஓகே, இது புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் என்னது? சோத பிளான். அப்படியே எழுதுங்க. இங்க அந்த 4 P ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் P என்னது? சோத பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் சோத பவர். சோத பேஷன். அப்போ சொல்லலாமா? ரியலி? எஸ். எல்லாம் வாயை திறங்கப்பா. இந்த டான்ஸ் பண்ணலாம் கேட்டா. எல்லாம் அப்போ சொல்லலாம். சோத பொட்டன்ஷியல். இதுதான் பிளான். இது பேர் தான் பிளான். சோதனை பிளான்ல இந்த 4 விஷயம் அடங்கியிருக்குங்க. கமிட்டட்? ரியலி? அப்போ கீழே ஒரு நேரா சொன்னா பாருங்க. சோதனை பிளான் தானே தருபவர்கள் அதிக அமௌண்ட் என்ன செய்கிறார்கள்? என்ன சொல்றாங்க? சோதனை பிளான் தானே தருபவர்கள் அதிகம் அமௌண்ட் என்ன செய்கிறார்கள்? சார் ஒரு பிளான் கொடுத்துருங்க சார் வந்துருங்க சார். அப்படியா? இல்லை நானே கொடுக்கணும்? நானே கெத்தா கொடுக்கண்டா. ஒரு கால் போட்டு உட்காருண்டா சொல்றாங்க. ஆமாடா போடுண்டா சொல்றாங்க. கொடுப்பேன். அவன் அப்பட பணம் ஜாஸ்தி வரும். கமிட்டட்? நான் சொன்னீங்க சொல்லுறேன். நெக்ஸ்ட் இந்த சோலர் பிளான் 2 டைப் வருங்க. எப்படின்னா ஒன்னு டெய்லர் மேட் பிளான், ஒன்னு ரெடிமேட் பிளான். எது பிளான் கொடுக்கலாம்? டெய்லர் மேடா ரெடிமேடா? இது பாருங்க. டெய்லர் மேட். இது டெய்லர். அப்படியா? அவர் ஒற்றுமை இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, பெருமையா இருக்கியா? கேட்டா எப்பவுமே ஆப்போசிட் இல்ல. என்ன சொல்றீங்க சார்? டெய்லர் மேட் பிளான். ஓகே, டெய்லர் மேட் பிளான்ல ஏன்னா ரெடிமேட் பிளான்ல ரெடிமேட்ல ஒரு பாடி என்ன ஆகுது? சரியா அமையாது. அதனால டெய்லர் மேட் பிளான். பிளான்ன்றது என்னன்னா நமக்கு அந்த லிஸ்ட் தரமா. ஓகே, எஸ் சார். ரிசல்ட் எங்க அதிகம் வரணும்? 1-to-1 ரிசல்ட் வராது. 1-to-1 சார் நான் சீக்கிரம் முடிக்கணும் சார், நான் சீக்கிரம் கோவா அச்சீவ் பண்ணணும் சார் அப்படி நான் 1-to-1 வருமா? ஒரு நாளைக்கு 1 நாள் 30 நாளைக்கு 30 பிளான், 10க்கு 3 9 அட்லீஸ்ட் வரும். கேட்டுதானே? எஸ் சார். ஆனா ஓ மீட்டிங் கூட ரெக்கமெண்டட்? எஸ் சார். ரியலி? எஸ். கண்டிப்பா? எஸ். ஓ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களை இன்வைட் பண்றது உங்க அப்ளைட் தான் தெரியும். என்ன கஷ்டம் அது, என்ன பாடு. கேட்டுதானே சார்? எஸ் சார். நீங்க கோஆபரேட் பண்ணா கோவா போலாமா? கோவா பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கீங்க? கம்பெனி ஆப்பிள் பேர் வருங்க. அப்போ நீ கோவா போகணும்னா இதை ஃபாலோ பண்ணணுமா? 1-to-1 ஃபாலோ பண்ணணுமா? ஓமிட்டிங் ஃபாலோ பண்ணணுமா? ஓமிட்டிங் ஆபீஸ் வீக்கெண்ட் இதெல்லாம் வாங்க. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் சோதனை பிளான் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ல கொஞ்சம் முக்கியம் வச்சுங்க. ட்ரெஸ் கோட், நெக்ஸ்ட் டூல்ஸ், பேசிக் நாலேஜ், மொபைல் செட்டப், பர்சனல் மோட் இதெல்லாம் நிறைய இருக்கும். நான் ஃபாலோ பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். டைம் உங்களுக்கு இருக்கும். கேட்டுதானே? அதாவது உன்னோட பாருங்க, ட்ரெஸ் கோட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டூல்ஸ்.
டூல்ஸ் அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்னது? Basic knowledge. எஜுகேஷன் பத்தின நாலேஜ், ப்ராடக்ட் பத்தின நாலேஜ் எந்த பர்சன்டேஜ் கொஞ்சமா வேணும் உனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? Mobile switch off. 100%. எஸ், அப்புறம் எப்படி இருக்கணும்? லிசனிங் கூட இருக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க. இதே முடிச்சேன். ட்ரீம், அதாவது ஒருத்தர் முக்கியமா நம்ம ஃபெயிலர் ஆகிறதுக்கு காரணம் சோதா பிளான் கொடுக்கும்போது அவங்க ட்ரீம் வந்து நம்ம கேட்கறது கிடையாது. அவங்க ட்ரீம் பில்ட் பண்ணுவோம். எந்த சுச்சுவேஷன் வந்திருக்காங்க தெரியாது இல்லையா? அவ்வளோ ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆசையில மனசு ஏதாவது இருக்காங்களா ஐயா? அந்த இடத்துல என்ன பண்ணோம்? ட்ரீம், அவங்க ட்ரீம் வந்து என்ன பண்ணோம்? எடுத்துக்காட்டு. இப்படியே வாழ்றியா? வாழணும்னு ஆசை இல்லையா? பார்க்கணும்னு ஆசை இல்லையா? இருக்கும் இல்லையா? வாய்ப்பு வட்டியா செய்ய மாட்டாங்களா? செய்வாங்கல்ல. நெக்ஸ்ட் என்னது? டிஜிட்டல் பேமெண்ட், பாத்வே கம்யூனிகேஷன். எப்படி போயிட்டு கிளாஸ் எல்லாம் போயிட்டுல? Yes sir. Both way. இது பேர் தான் பாத்வே கம்யூனிகேஷன். வேலை தூக்கம் போயிட்டுதானே? யாரும் கொட்டாயங்களே யாரும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் வாடகை விட்டு இருந்தாங்க. கேட்டுதானே? எவ்வளவு கிளியர் ஆயிட்டு பாரு. இந்த மாதிரி இருக்கணும் பாத்வே கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் அது வேணாம். ட்ரூ ஒன்லி. உண்மை சொன்னா எங்கனாலும் ஜெயிக்கலாங்க. பொய் சொன்னா எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. ஒரு பொய்க்கு 100 பொய் சொல்ல வேண்டியது. உண்மையை சொல்லு. அப்ப என்ன சொல்லி விட்டாலும் அதே சொல்லு. பொய் சொல்லாதீங்க. ட்ரூ ஒன்லி. அது என்ன? கரெக்டா? ட்ரூ ஒன்லி. நெக்ஸ்ட் மயலிக்கு. அது வேற சொல்லிட்டோம். கொஞ்சம் என்ன போற கொஞ்சம் சரி. எவ்வளவு அழகா இருக்கு. பாம்பு மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வாய்ஸ் பிச். அப்படியே இல்லைங்க. சொல்லுங்க எல்லாம். நோ சொல்லுங்க. சவுண்டா? சவுண்டா? உங்களுக்கு 1 மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லுங்க. சவுண்டா? சொல்லுங்க. இன்னொரு சொல்லுங்க. Once more. Once more. Once more. No சொல்றேன் சார். No சொல்றேன் சார். No சொல்றேன் சார். என்னாச்சு? நோ சொன்னதுனால ஏதாவது ஆச்சா? அதுக்கு ஏதாவது ஆச்சா? இன்னும் பவர் தான் ஏறி இருக்கு. நோ சொல்ற நீ கவிதை. நோ அப்படி ஏன் பயப்படுற நீ? புதிய உலக படிக்க போற நீ சார்? நோ. ரோஜர் பெனிஸ்டர் அதாவது ஒலிம்பிக் ஓபன் பண்ண காலத்துல இருந்து 53 வரையும் 1953 வரையும் அந்த என்னது 1 கிலோமீட்டர் ஒரு மைல 4 நிமிஷம் ஓட முடிய பண்ணிட்டாங்க. 4 நிமிஷம் ஓட முடிய பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ரோஜர் பெனிஸ்டர் 1953 ஒலிம்பிக்ல 4 நிமிஷம் முடிச்சான். நீ எத்தனையோ பேர் முடிச்சிட்டாங்க. கேட்டுதானே? எத்தனையோ பேர் முடிச்சிட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் அந்த முன்னாடி கிராஸ் பண்றாங்க. நம்ம யாரை பத்தி பேசுறோம்? ரோஜர் பெனிஸ்டர். நல்லா புரிஞ்சுங்க. கிரிக்கெட் எந்த காலத்துல இருந்து உண்டாகிட்டு இருக்கு. ஆயிட்டுக்கா? 2010 சச்சின் டெண்டுல்கர் 200 ரன் அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் எத்தனை காலத்துல அடிச்சிருக்கு. கேட்டுதானே? ஆனா அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் 200 ரன் அடிச்சிட்டாங்களா இல்லையா? யாருக்கு இருக்கோம்? சச்சின். Are you ready? Yes. Really? Yes. அப்போ நீ அந்த மாதிரி உன் பேர் வரணுமா? Yes. Really? Yes. உங்க தாத்தா முடிவு எடுக்கல, உங்க தாத்தாவும் ரிஸ்க் எடுக்கல, உங்க பாட்டனும் ரிஸ்க் எடுக்கல, உங்க போனும் ரிஸ்க் எடுக்கல, நீயும் ரிஸ்க் எடுக்கலன்னா நாளைக்கு பையன் என்ன பண்ணுவான்? கஷ்டம் இருக்கும். நாளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உன் ஜெனரேஷன் வாழணும். என்ன பண்ணலாம்? நீ ரிஸ்க் எடுக்கலாமா? எஸ் சார். ரிஸ்க் எடுக்க ரெடியா? எஸ். எஸ். குடும்பத்துக்கு நீ முன்னுதாரணமா இருக்கணுமா? எஸ். வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பர்சன் நீ மாறணுமா? எஸ். ஓகே. ஏன் பயம்? ஏன் பயப்படுற? எல்லாம் எதுனாலும் ஜெயிச்சுதான் வந்து நின்று இருக்கோம். எஸ் சார். இந்த மயில் வரதுக்கு சும்மா வந்து சீக்கிரம் ஸ்கூட்டி எல்லாம் பேசி சும்மா கொடுத்துருவாங்களா? நான் வர முடியும் வர முடியாதா? கண்டிப்பா முடியாதா? முடியும் சார். ஏன் பயப்படுற? எஸ் சார். ஏன் பயப்படுற? கமிட்டட்? எஸ் சார். எவனா நோ சொல்றவனுக்கு எவனா வாழ்க்கை மாத்துறது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? ஏன் அவன் அவனா பயப்படுற? எப்படியா இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா அந்த தைரியம் தான். கரேஜ். அந்த கரேஜ் இருந்தாதான் அவனுடைய பேச்சு.
இது பாயிண்ட் அதே சொல்லக்கூடாது, பிச்சுக்கிற மாதிரி பேசக்கூடாதுங்க. நீ மொத்தமா சாமி நீ மொத்தமா அங்க போன நம்ம அடிக்க போகாதீங்க. இந்த ஒர்க் நீ சே நீ அடி சாவலடா உனி போய் மேல போகாதீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டாக் வித் கான்ஃபிடென்ட் அண்ட் ஃபெய்த். டாக்கிங் எப்போ பேச்சு எப்படி இருக்கணும்? அந்த கோபம் இருக்கிறது, கெஞ்சமா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்னது? டோன்ட் யூஸ் இது மாதிரி இது சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் இது பண்ணாதீங்க. மொபைல்ல ஷாப்ல அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, அதை எதுவும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, சோதரலாம் முடிஞ்சது. ஓகே, என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? சோதரலாம் என்ன சொன்னோம்? சோதரலாம் மீன்ஸ் என்னது? Soda power, soda passion, soda potential. Yes. மூணு பேசி முடிச்சிட்டோம். வெற்றிகரமா நாலாவது பேசிக்கும் சீக்கிரத்துல முடிச்சிடலாம். ஓகே, என்னது? ஃபாலோ பத்தி நிறைய பேசலாம். சிரிச்சு வயர் பண்ணாதீங்க வேணாம். ஃபாலோ யாராவது பண்ணா பாட்டிருக்கா? கேட்டுங்க. ஃபாலோவே நான் பண்ணல சார். புரியலையா மெசேஜ்? புரியாதவங்க கேட்டுங்க. எதுக்கு ஒன்று ஃபாலோ என்ன அப்படின்னா, இந்த பாருங்க ஏன் ஃபாலோனா அவங்க பிளான் கேட்கும்போது அவ்வளோ என்ஜாய்க்கு அவ்வளோ இதா இருக்கா. ஆனா வீட்டுக்கு போயிட்டு என்ன இருக்காங்க? ஓன் இறங்குறதுல ஏன்னா அந்த சொசைட்டி பாருங்க சொல்ல பாருங்க. சொசைட்டி சொசைட்டி அவங்கள சுத்தி இருக்கிற சொசைட்டி, அவனுடைய செல்ஃப் அவனுக்குள்ளவே ஒரு இது தாழ்வு பண்ண. நெக்ஸ்ட் என்னது? ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் என்ன ஆயிடுது? அவனை நெகட்டிவ் பண்றது. ஒரு கால் சொல்றேன். டாக்கி தெரியல, கழுதை தெரியுமா? எதுவுமே தெரியாது, கழுதை தெரியாது. டாக்கி தெரியாதா? அடுத்த ஜெனரேஷன் கழுதை என்னன்னு தெரியாது. கண்டிப்பாங்க ஒரு ஊருக்கு ஒரு கழுதை இருந்ததுங்க, ஒரு காலத்துல இருந்தது. கேட்டுங்க, இப்ப நீங்க எல்லாம் இல்லைங்க, எல்லாம் டவுன் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அவங்களாம் வசதி ஆயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் வில்லேஜுக்கே அவங்க என்ன சொல்லுவாங்க, சலவை துறைப்படுங்க. கழுது மேல துணியை வச்சு பேர் போயிருப்பாங்க, எத்தனை வருவாங்க. ஊர் இருந்தது. இன்னைக்கு ஊர்ல எல்லாம் இல்ல. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? பாக்கல, போய் பாருங்க, யூடியூப் எடுத்து காட்டு. அதே கழுதை டாக்கி. அந்த மாதிரி ஒரு கழுதைக்கு உடம்பு சரியில்லை. அப்போ கழுதை ஓனர் போற டாக்டர் சார் நீ கழுதையை இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, காப்பாத்துங்க. ரொம்ப டேஞ்சரா இருக்கு, காப்பாத்துங்க. அப்படி அந்த கழுதை கூட்டு வந்தார். கூட்டாலாம் வர முடியாது, அது ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப ஃபீவரா இருக்கு. அப்ப என்ன பண்ணு, இந்த மாத்திரை நான் தரேன். அந்த மாத்திரை வச்சு இந்த பூரி இருக்குல்ல, பூரி அதுல வச்சு வாயில வச்சு என்ன பண்ணிடுற, புல்லாங்குழ மாதிரி இருக்குல்ல, என்னது பைப்பை வச்சு ஊது. அப்போ என்ன ஆயிடும்? போயிடும். டாக்டர் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஓடி வராரு, மாத்திரை கொடுக்க முடியல. ரெண்டாவது மூணாவது சொன்னாரு, இந்த மாதிரி ஊதுங்கிறாரு. போறாரு, மறுபடியும் ஓடி வர்றாரு. டாக்டர் சார் என்னை காப்பாத்துங்க ஓடியாரு. எதுக்கு ஓடியாரு? காப்பாத்துறதுக்கு. என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சுன்றாரு. நீ சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணேன், பூரியில மாத்திரை கலந்து வச்சேன், பைப்பு வச்சேன். பைப் ஊதுக்குள்ள கலந்து ஊறிடுச்சு. அதான் ஏன் பண்ணிக்க மாட்டேங்குது. நிறைய பேர் சிரிக்கல, எனக்கு புரியலையா? புரிஞ்சுதா? யாரும் புரிய மாட்டேங்கிறீங்களா? புரிஞ்சுதா? எப்படி சார் புரிஞ்சுதா? ఆంధ్ర సంతోష అర్థమైందా? నీకు అర్థమైందా? అందరికి అర్థమైంది లేదా? அந்த மாதிரி மார்க்கெட்ல நீங்க ஒரு பாலப்பத்துல உங்க 100 பேர் கலந்து கூப்பிட்டு மாதிரி 100 பேர் அங்க ஆப்படிக்க வேண்டியது கேட்டதானே? ரியலி நீ ஒரு கேள்வி கேட்டா பதில் 10 எக்ஸாம்பிள் சொன்னா அப்படியா? முடிச்சு ஒரு வருஷமா தான் அதான செஞ்சா. நீ பாரு கூலி எழுதிருக்கா, நீ புதுசா நீ வேற போட மாட்டேங்க. நீ என்ன புதுசா 2005 நான் பார்த்துட்டா அதனால இங்க வந்திருக்கேன். நீ என்ன புதுசா வந்து பயங்கரமா ட்ரீமா யோகின்ற என்ன எதிர்க்க இருக்கு.
அப்படியா? அந்த வருஷம் முரளி உனக்கே வா முரளி. இன்னொரு வார்த்தை நான் கேட்கிறேன். உங்க அனுபவம் நல்லா இருக்கும். புதுசா வந்து உனக்கே நான் மலையாளம் எப்படி இருக்கும்? கவிதன் வேலி இப்ப நம்ம கழுதையை குறை சொல்றதா இல்ல அந்த கழுதை ஓனரே குறை சொல்றதா? யாரை குறை சொல்றது? கழுதையுடைய கவிதன். அந்த கழுதை ஓனர் யாரு? புரியல? கழுதையுடைய ஓனர் யாரு? சொல்லு சொல்லு. கழுதையுடைய ஓனர் யாரு? சொல்லல. கழுதையுடைய ஓனர் யாரு? இந்த பக்கம் நீங்க கழுதையப்பா. கழுதையே கழுதை ஓனரா? கழுதையே கழுதை ஓனரா? ஓனர். அப்போ இந்த பாடம் 2 டைம் இருக்குங்க. ஒரு பிரைமரி அண்ட் செகண்டரி. பிரைமரின்றது ஒரு பிளான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு பிளான் கொடுக்கும்போது கேட்டோம் இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் பிடிச்சிருக்கா, பிசினஸ் பிடிச்சிருக்கு கேட்டுட்டு அவர் எது பிடிச்சிருக்கோ எஜுகேஷன் ஓப்பன் பண்ணி காட்டுறது, பிசினஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறது, தட் இஸ் த பிரைமரி ஃபாலோ. செகண்டரி ஃபாலோ. இப்போ அடுத்து பார்த்துட்டு செகண்டரி ஃபாலோ. நெக்ஸ்ட் இதில் உள்ள வெளியே பார்ப்போம். இது பெரிய இங்க பாருங்க டைரம். நம்ம ஒரு குண்டத்திலே போக ஓட்டிட்டு ஒரு பவுண்டரி கொடுத்து எப்படி நமக்குன்னு ஒரு பவுண்டரி, அந்த பவுண்டரி உள்ளவே உள்ள இருக்கும். அதுல இருந்து கம்பல்சரி உள்ளது வெளியே வரும். கமிட்டன் ரெடி? நீ கம்பல்சரி வெளியே வரும்போது பயம் ஏற்படும். பயம் வரும். எப்படி நம்மளால பண்ண முடியுமா? உனக்குள்ள ஒரு பயம் ஏற்படும். அந்த பயத்திலிருந்து வெளியே வரும்போது நெக்ஸ்ட் என்ன ஆகும்? லர்னிங் ஜோன். தட் இஸ் த லர்னிங் சர்வீஸ் மைண்ட். எஸ்ஆர்னோ என்னது இது? கமிட்டன். அடுத்த ஒரு மாசம் எவன் 90 பண்ண என்ன ஆகும்? குழந்தைவன் அந்த ட்ரைனிங் எடுத்திருக்கு. கமிட்டட். இட் இஸ் தி லர்னிங் ஜூன். இந்த ஜூனுக்குள்ள வரணும். இந்த ஜூனுக்குள்ள வந்துட்டியானா அடுத்த ஜூன் ஆட்டோமேட்டிக்கா வரும். என்னது? கோ வின் பண்ண முடியும். கமிட்டட். ரியலி? நீ எந்த ஜூன்ல இருக்கறது நீ புரியும். உட்கார சேர் போட்டு உட்கார யோசனை பண்ணிட்டே இருந்தா நடக்காது. பாருங்க, நீ தள்ளாலே போகாது. படம் போடுது ரைட்டா? எஸ்ஆர்னோ? அது நீ முடிவெடு. இந்த ஜூன்ல இருந்து வெளியே வா. நெக்ஸ்ட் ட்ரெஸ் கோட். ரூல்ஸ் அண்ட் ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோட் ஃபார்மல் ட்ரெஸ் 100% போடணும். அதாவது உன் ட்ரெஸ் கோட் கிளியரா இருக்கா, நல்லா இருக்கா, என்ன பண்ண போயிட்டு உங்க மம்மியை கேளு. நான் இன்னைக்கு பண்ண ட்ரெஸ் நல்லா இருக்கா? அவன் ஓகேன்னா ஃபீல்டு போ, இல்லைன்னா போக. எஸ்ஆர்னோ? உனக்கு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்காது. உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணினா ரிசல்ட் கோவா வின் பண்ண முடியாது. கோவா வின் பண்ணுமா? ரியலி? கமிட்டட்? கண்டிப்பா. ட்ரெஸ் கோட மாத்துங்க. ட்ரெஸ் கோட் யாருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்? மம்மி கிட்ட போய் கேளுங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இந்த மாதிரி முடியெல்லாம் இந்த பணம் வர மாதிரி புரியுது இல்லையா? நம்ம ஆளுங்க ட்ரெஸ் கோட் ஒன்று போடுவான். ஷூ போட்டான், ஷூ போட்டான், ஷூ கழுத்துக்கு உள்ள போனா ஷூ கழுத்துக்கு உள்ள போன என்ன ஆயிடும்? உடம்பு தோச்சு ஷூ போட்டோ சொல்லிட்டீங்க. தோச்சு சொன்னீங்களா? தோச்சு சொன்னீங்களா? இன்னொருத்தன் ஷூ போடுவாங்க இப்படி இருக்குல்ல சாக்ஸ், இந்த பக்கம் ஒரு பாட்டு இந்த பக்கம் இங்க ஒரு பாட்டு வச்சுக்கலாம், இன்னொரு பாட்டு வச்சுக்கலாம். கவிதன் இது இல்லையா? ட்ரெஸ் கோட் பட்டன் இந்த இது இந்த பெல்ட் இந்த பக்கம் இருக்கும். சில பேர் பாருங்க பெல்ட் இங்க இருக்க பாருங்க, பக்கல் இங்க இருக்க பாருங்க. எஸ்ஆர்னோ? ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியமா. இந்த ஃபீல்டில் ஜெயிக்கணும் என்ன பண்ணணும்? ஆடை மாதிரி ஆனால் பாதி ஆடை சொன்னாங்க இல்லையா? அதுல என்ன சொல்லுவாங்க? பர்சனாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ட்ரெஸ் கோட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கந்தை ஆனாலும் கசிக்கு கெட்டு என்ன சொல்ல வரேன்னா, உங்கள்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் பரவாயில்ல, வாஷ் பண்ணி நீட்டா அயர்ன் பண்ணி போடு. கமிட்டட்? ரியலி? ஓகே. நெக்ஸ்ட் டூல்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளான் கொடுத்தாச்சு. ஃபார்ம் இருக்குது அந்த இடத்துல ஒதுக்கி வைக்கிறது. என்ன ஆகும்? பின் அடிக்கணும். எல்லாம் ஜெனரல் பின்னு பின் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டுங்க ஃபார்ம் அடிக்கணும்.
சீனியர் கொடுத்து ரெடி ஆயிட்டான் பையன் ஒப்பம் ரெடி ஆயிட்டாரு பைசா வச்சுட்டாரு பாருடா எனக்கே நடந்தது நான் இவனே நம்பி போக என்ன நம்பிக்கோங்க சக்தி சார் அப்ப என்ன பண்றது ஜெராக்ஸ் தேடு போட்ட முடியல ஏதாவது அப்ப முடிச்சுங்க ஒரு ஜெராக்ஸ் ரியல் ப்ரூஃப் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட் நிறைய அட்மிஷன் நிறைய பேர் டூப்ளிகேஷன் ஆகாத போகிறதுக்கு காரணம் இந்த ரெண்டு ஐட்டம் எஸ் சார் சொல்றாங்க பிச்சைக்காரர் டூல்ஸ் இருக்கா பாருங்க பிச்சைக்காரருக்கு டூல்ஸ் இருக்கா எஸ் சார் இவங்க போய் பிச்சை கேட்கறாங்க இவங்க போய் பிச்சை கேட்கறாங்க என்ன ஆகும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க கவிதை கவிதை எஸ் சார் என்ன சாப்பிட்டா திரும்ப வரலையா சார் அனுபவம் வந்தாதான் சார் திரும்ப வரும் அனுபவமே சார் ஆசான் சார் கேட்டுதானே அப்போ டூல்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெண்ணு வேணுங்க எனக்கு அப்புறம் ஒரு 50 பெண் வச்சிங்க 40 பெண் வச்சிங்க வீட்டில் 8 ரூபாய் தான் மாற்றிங்க 5 பெண்ணாக வச்சு கரெக்ட் டைம் கால வாரிவிடும் கேட்டுதானே கரெக்ட் டைம் தான் கால வாரிவிடும் நல்லா கரெக்ட் டைம் கால வாரிவிடும் அதே போல நீங்க சொல்லுங்க எல்லா அட்மிஷன் பர்சன்ல எத்தனை பேருக்கு லேப்டாப் இருக்கு பட்டு கேவலம் 100% இல்ல லேப்டாப் வாங்கணும் கமிட்டட் ஃபிக்ஸ் பண்ணுங்க லேப்டாப் வாங்கணும் கமிட்டட் பவர் பேங்க் எத்தனை பேர் இல்ல பவர் பேங்க் வாங்கணும் கமிட்டட் ரெடி கண்டிப்பா ஓகே இதெல்லாம் டூல்ஸ்ல வருங்க பக்கா வேணும் உங்களுக்குள்ள அப்பதான் ஜெயிக்க முடியும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க அடுத்து 12 20 வரைக்கும் 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும் செகண்ட் ரிப்போர்ட் சார் நீங்க மதுரை டைகர் அது என்ன சாப்பிட்ட மனித இயல்பு மதியம் சாப்பிட்டே வாய்ப்பு நேற்று என்ன சாப்பிட்டு கேட்டா அவ்வளவு ஆட்டம் ரியல்பா எஸ் சார் ஏன் எல்லாம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஒரு கோரியை பாக்குறீங்க பயமா இருக்கு சீக்கிரம் முடியல என்ன முடிச்சு கொஞ்சம் முடிச்சிடலாம் கமிட்டட் சாப்பிடுறது ஞாபகம் வச்சுக்கலையே நாம மார்க்கு ஒரு 1 மணி நேரம் நாம மார்க் ஞாபகம் வச்சுருப்போனா வச்சுருப்போனா தின்றது அவ்வளவு ஃபேவரட் நாம இதுவே நம்ம ஞாபகம் வச்சு முடிக்க மாட்டேங்குது என்ன முடிச்சது சார் கேட்டா அவன் என்ன பண்ணுவோம் போய் மீட் பண்ணுவோம் வேணாவா எப்படி சார் பண்ணுவோம் சார் மீட் பண்ணலாமா வேணாவா மீட் பண்ணணும் கமிட்டட் 24 மணி நேரம் போய் மீட் பண்ணுங்க மதியம் சாப்பிட்டு தம்பி நாங்கள் திடீர்னு வந்து பார்த்தியா அப்படிதான் நிறைய பேருக்கு வராது தம்பி மட்டும் நிறைய பேருக்கு வராது நெக்ஸ்ட் வாரம் இங்கே வருவாங்க அவங்ககிட்ட வாய்ப்பு கொடுக்கணும் முக்கியமா சொல்லிட்டோம் அதாவது கேட்கும்போது 3 விஷயம் ரொம்ப fill up the form புரியுதா இல்லையா ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம மறக்கக்கூடாது நெக்ஸ்ட் என்னது how can we send payment எப்படி பேமெண்ட் கேட்கறது மறக்கக்கூடாது அவன் பேமெண்ட் தரலன்னா நீங்க கேள்வி கேட்கணும் புரியுதா இல்லையா அதாவது கான்ஃபிடென்ட்டா அவங்ககிட்ட பேசணும் இந்தியாவுடைய கல்ச்சர் பத்தி பேசணும் நெக்ஸ்ட் எதை பத்தி பேசணும் நெக்ஸ்ட் எஜுகேஷனுடைய வெப்சைட் பத்தி பேசணும் புரியுதா எஜுகேஷனுடைய வெப்சைட் பத்தி அவங்க உட்காந்து விட்டுவே கூட உட்காந்து பேசணும் எஜுகேஷன் வெப்சைட் எஜுகேஷன் எவ்வளவு அதாவது உங்களுக்கு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டருக்கு இது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இதனால என்ன லாபம் ஃபாலோ பண்றது என்ன தெரியுங்களா நான் ஏன் அட்மிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறோம் ஃபாலோ பண்ண என்ன தெரியுமா ஏதோ தம்பிக்கிட்ட தருப்பையில் ஃபாலோ பண்ணும்போது ஒரே வாட்டி கேட்டேன் சொல்லுங்க ப்ராப்ளம் ஆமாம் பைசாலாம் மேடம் கிடையாதுங்க பைசாலாம் 10,000 ரூபாய் மேடம்லாம் கிடையாது ப்ராப்ளம் என்ன தெரியுமா நான் ஏன் சேரணும் நான் ஏன் அதை படிக்கணும் நான் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நான் ஏன் டைம் கொடுக்கணும் அதை கிளியர் பண்ணும் தட் இஸ் த ஃபாலோ புரியுது இல்லையா
அப்போ அதான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல ஆல்வேஸ் டேக் கைட். நெக்ஸ்ட் ஒவ்வொரு அவங்க ஃபர்ஸ்ட் பேச வைங்க. ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பேசுறாங்க பேசுங்க. பேசுனா அவங்களுக்கு ஆன்சர் கொடுங்க ஒன் பை ஒன்னா. அதுக்கும் வரலையா நெக்ஸ்ட் என்ன சொல்ல பாருங்க. யூ ஃபீல் ஃபெல்ட் அண்ட் ஃபவுண்ட். அது டெக்னிக் ப்ரொஃபஷனல் நான் சொல்லி தரேன். டேக் ரெஃபரன்ஸ் அண்ட் கிவ் சம் என்னது டேட்டா ஏதாவது கொடுத்துட்டு வாங்க. நம்மகிட்ட ப்ரோசர் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு வாங்க. நாளைக்கு வெயிட் பண்றேன், ஆனால் உடனே முடியல என்ன பண்றீங்க அதை சொல்றாங்க. ஏதாவது ஒரு டாட்டா ஃபில் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் பார்த்தேன். அதாவது இந்த மாதிரி ஒரு 10 கேள்வி காசு கூட 11 கேள்வி இந்த மாதிரி கேட்பாங்க. இதுதான் கேள்வி கேட்கறாங்க. படிங்க. I don't have time. I don't have money. I am not interested. If it is anything about child system member. சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கறாங்க. I have no ability to talk to the people. என்னால பேச முடியாது. எனக்கு என்னது டைம் இல்லை, எனக்கு பணம் இல்லை, என் மாமனை கேட்கணும். நெக்ஸ்ட் லெவலில் வர சிஸ்டம் டெஸ்ட் ஒர்க்கு இந்த எனக்கு முடியாது. பெரிய இவரு யாரு அம்மானி பையன் அம்மானிக்கு வேற I cannot sell anything. இதெல்லாம் எனக்கு விற்க முடியாது. லேட் பை திங்கிங் இந்த நிலையே இல்லைன்றான். திங்கிங்கே இல்லைன்றான். என்ன நாளைக்கு என்ன ஐஎஸ் திறந்து வச்சுட்டு இருக்கு அவருக்கு. இந்த மாதிரி ஒரு கேள்விக்கும் ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் ஃபெல்ட் ஃபவுண்ட் கொடுங்க ஆன்சர். அவன் கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கு. கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கு. ஓகே, என்ன வாய்ப்பு இருக்கு கேளுங்க ஒவ்வொன்றுத்துக்குமே. கமிட்டட் கேட்பாங்க. சொல்ல போற அதுதான் நம்மளால பேச முடியாது. நெக்ஸ்ட் சொல்ல போறேன் நான் என் நண்பர்களை. ஓகே, பில்குல் முடியல அப்படின்னா அவங்ககிட்ட என்ன பண்ணலாம், டேக் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். கமிட்டட் ரியலி அவர் ஒரு வாட்டி 2 வாட்டி 4 வாட்டி புரிய வைக்கிறோம், எல்லா விஷயம் சொல்லி தரோம். சப்போஸ் அவருக்கு முடியாதுன்னு சொன்னா சரி, இந்த மாதிரி ட்ரீம்ல ஒரு நண்பருடைய 5 லிஸ்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க சார். எத்தனை கொடுப்பாங்க நினைக்கிறீங்க? கை தூக்கு. நீங்களாம் எந்த கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா? நீ தொந்தரவு பண்றதுக்கு 5 நம்பர் கொடுக்குறாங்க எழுதி கொடுக்கணும். கரெக்ட் தானே? நீ டெய்லி போய் தொந்தரவு பண்ணேன்னா 5 பேருக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? நீ தொந்தரவு பண்ணாலும் கொடுக்க மாட்டான். நீ டெய்லி போன பாடலுக்கு உன் மூஞ்சில முடிக்கணும். இப்படி பார்த்தா ஓடணும். அவன் வயது கட்சி என்ன பண்ணான்? நமக்குதான் எதுவுமே இல்லையா? நமக்கு ஒரே பிகமிய மொத்தத்துக்கு பிகமிய கரோட்பதி. பிகமிய கரோட்பதி. நமக்கு ஏதாவது வேணுமா? கோடிசல் மட்டும் தான் டார்கெட். அதுக்கு இடையில வந்ததான் டார்கெட்டா? எதுவும் சொல்றாரு அதான் டார்கெட் நமக்கு. ஆகவே சொன்ன மாதிரி பிரச்சனை எங்க பார்க்க கூடாது. இங்க வச்சு பார்க்காத. ஒரு சொல்றது இங்க வச்சு பாரு. நாம எங்க பார்க்கணும்? எஸ் சார். எஸ் சார். நீ எங்க வச்சு பாருல? போடு கீழே மீறி நீ போடுக்கிறாங்க. யாரும் தடுக்க முடியாது. தடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏன் பெருசா போகிற? அவன் நினைச்சாங்க நிறைய பேர் என்ன சொல்றது சார், இவன் வந்து பெருசா அவன் வரலையே. கேட்டுதானே? அவன் தான் வரலையே விடு. அப்போ ஒருத்தருக்கு 5 ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 5 எடுத்து என்ன ஆகும்? அந்த 5 பேருக்கு பிளான் கொடுக்குறோம். அந்த 5 பேருக்கு அவனும் நோ சொல்றான். 5 பேருக்கு 5 ரெஃபரன்ஸ் எடுத்து எவ்வளவு ஆகுது பாருங்க. அழகா சொல்றாங்க. ஒருத்தருக்கு 5ன்னா 5 பேருக்கு எவ்வளவு ஆச்சு? அவங்க 25 பேருக்கு 175. 125. 625. புலிஸ்க்கு புரியுமா நமக்கு? அப்படி தகவல் யாரு? நாம தானே. கமிட்டட் ரியலி காலத்தினா செய்த 2 சிறிதினும் ஞானத்தினால் மானம் பெரிய. எக்ஸாம்பிளோட முடிக்கிறேன். இன்னொரு கருத்து யாரு கேட்க ரெடியா? எஸ் சார். கமிட்டட் எஸ். வெரி குட். டைம் முடிச்சா சார். 18 ஊர்ல பட்டியல ஒரு போட்டி. 18 ஊர் பட்டி தெரியுமா? யாரால ஊர் பட்டி? லிசன் இல்ல ரொம்ப அரை மணி நேரம் எடுத்துருவேன். திருக்குறள் கிளம்ப சொன்னா 1 மணி நேரம் கேட்டுங்க. அப்படியே ஒரு போகுது. ஊர் பண்டிகை எத்தனை பேர் கொண்டாடி இருக்கீங்க? நீங்களும் ஊர் பண்டிகைன்னா தெரியாதா? சிவரஞ்சனி மாரியம்மன் பண்டிகை
எந்த பட்டியும் இல்லையா? ஓகே ஓகே. எல்லாம் உங்க ஊரை நினைச்சீங்க. 18 ஊர் பட்டி, 18 ஊரை சேர்ந்தது ஊர் பண்டிகை அறிவிச்சிட்டாங்க. குதிரை போட்டி வைக்கலாம். என்ன போட்டி வைக்கலாம்? குதிரை போட்டி. கவிதை எஸ் சார். உங்க ஊர்ல நீங்களாகிய உங்க ஊர்ல எப்படி உங்க ஊர் குதிரையே இல்ல, ஊர் கூட தலைவர் மெண்டல் ஆயிட்டான். குதிரையை நம்மளால ரெடி பண்ண முடியாது. என்ன ரெடி பண்ண முடியாது? குதிரையை கொண்டு வருதா? எஸ் சார். தம்பி கேக்குதா? குதிரை ரெடி பண்ணி நீ குதிரை ரெடி பண்ண முடியல. ஆனா பஞ்சாயத்து தலைவர் அதை டாமினேட் ஆயிடும்ல. குதிரை போய் நின்றுக்கலாம் என்ன ஆயிடுவோம்? அதை விட அவமானம் வேற எதுவும் இல்லை. ஆனா ஒரு ஐடியா வருது. காலையில நிக்க வைக்கணும். 17 குதிரை நிக்குது. நீங்க தலைவர்கள் உங்க ஊருக்கு உங்க ஊர் தரப்புல ஒரு கழுதை எப்படி நிக்கிறீங்க? எப்படி கழுதை? கவிதன் எஸ் சார். என்ன நிக்கிறீங்க? கழுதை. என்ன ஜேபி எது நிக்கிற? ஜேபியா? ஓகே. ஜெய் எல்லாரும் பாரு எங்க வந்துச்சு? ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் எங்க வந்துச்சு? கழுதை. மொத்தம் 18 பட்டி ஃபோக்கஸ் எங்க வந்துச்சு? ஜெயிச்சது கழுதை சார். கழுதையா? ஊரை குதிரை கேவலம் பாக்குது. என்னென்ன இது கூட நான் பண்ணுமா? எவ்வளவு கேவலம் பாக்குது. எப்படி எப்படி என்ன நாராயணா கேவலம் பாக்குது. ஜெயிச்சது கழுதை. ஜெயிச்சு கழுதை. காலக்கால புரியல. 17 நாட்டாமைக்கு தலைகால புரியல. எப்படா ஜெயிச்சது? சக்சஸ் சீக்ரெட் வேணுமா? எஸ் சார். ரியலி சீக்ரெட் வேணுமா? எழுதுங்க. இதோட வைண்ட் அப் பண்ணலாம். சீக்ரெட் என்னன்னா அந்த தலைவர் கழுதி நித்து வச்சதே பெரிய விஷயம் இல்லையா? நீங்க இங்க வந்ததே பெரிய விஷயமா இல்லையா? எவ்வளவு தடையை தாண்டி எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி எவ்வளவு கேவலப்பட்டு எவ்வளவு அவமானப்பட்டு எங்களோட கஷ்டப்பட்டு இந்த டிக்கெட் வாங்கி அப்ளைல எவ்வளவு கால் பண்ணி அப்ப வந்தது வெற்றி தானே. ஆனா கழுது ஓனர் என்ன பண்ண தெரியுமா? குதிரை ஸ்டார்ட் ஆகுது, போட்டி ஸ்டார்ட் ஆகுது, ஒண்ணும் பண்ணல. போட்டி ஸ்டார்ட் ஆகும்போது வாழை தூக்குனாரு. வாழை தூக்கி இவ்வளவு மிளகாப்பொடி போட்டு அந்த கழுதை 6 மாசம் கிடைக்கல. எத்தனை மாசம் கிடைக்கல? கவிதன் 6 மாசம் கோவம் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ சோ மச். இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி சொல்லி காலத்தினால் செய்த நன்றி சிறிது நிமிடம் நாளெல்லாம் மாறப்பெயது. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் அதன் தன்மை அறிந்தால் உலகை விட மிகப்பெரியதாகும். கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் உங்க வீட்டுல அனுப்பிச்சிடலாம். அவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லுங்க. நாளைக்கு கோடீஸ்வரர் அவங்க ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால கண்டிப்பா நீங்க கோடீஸ்வரர் தடுக்க முடியாது. அந்த நீ கோடீஸ்வரர் ஆவீங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவரும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. குட் மார்னிங்.